ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூவ் அண்ட் கோட் மூவியோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம். வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல விஜய் தான் இதோட எடுத்து நடிச்சிருக்காரு. ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவியா தான் பிரசென்ட் பண்ண போறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மூவிக்கு ஹைப்பை ஏத்தக்கூடாதுன்னு சொல்லி டைரக்டர் ஆகட்டும் ப்ரொடியூசர் ஆகட்டும் சொல்லி எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்க டைம்ல மூவில நடிச்ச ஸ்டார் கேஸ்ட் அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஆளுக்கு கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க. இன்ட்ரோல பயங்கரமா பத்திக்கிட்டு வெடிக்க போகுது. விசில் போடு சாங் தான் ஓப்பனிங்கா இருக்க போகுது. ரீமிக்ஸ் வெர்ஷனை இறக்கி விட போறோம். கார் நம்பர் பிளேட்ல கூட பாத்தீங்கன்னா CM 2026 டீகோடிங் பண்ற அளவுக்கு மென்ஷன் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சிருக்கோம். கூடவே த்ரிஷாவோட டான்ஸ் இருக்கு. வைபவ் பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்ன, பைக்ல பின்னாடி உட்காந்துட்டு போயிட்டு மங்கத்தாவோட ரெஃபரன்ஸுமே ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். அதுக்குதான் பேரலா டைலாகியுமே வச்சிருக்கோம்னு சொல்லி நிறைய விஷயத்த இன்ஃபர்மேஷனா கொட்டி திணிச்சு வச்சிருக்காங்க. படத்துல ரெஃபரன்ஸ் இல்லடா, படம் முழுக்க ரெஃபரன்ஸ் இருக்குடான்னு சொல்ற அளவுக்கு ட்ரைலருமே டீகோட் பண்ண அவ்வளவு சம்பவத்தை நிறைச்சு கொடுத்திருக்காரு விபி. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பீஸ்ட்ல நெல்சனை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுனாலே இந்த டைம் விபி சேஃப் கேம் ஆடணும்னு முடிவு பண்ணிருக்காருங்கிறது அப்பட்டமா தெரியும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த ட்ரெய்லரை வச்சு பிரேக் டவுன் பண்ணீங்கனாலே கதை உங்களுக்கு புரிஞ்சிருங்கிற ஒரு டெம்ப்ளேட் தான் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு இன்டர்வியூல அவரே என்னத்தை ஒத்துக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டோரியை பாத்தீங்கன்னா நான் ஒரு ஹாலிவுட் மூவியை பார்த்துட்டு லைட்டா இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கதையை தமிழ்ல இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. ட்ரைலர்லயே ஒட்டுமொத்த கதையும் சொல்லிட்டேன்னு அவரே சொல்லியிருந்தாரு. அந்த மூவி தான் ஜெமினி மேன். நம்ம வில் ஸ்மித் தான் எடுத்து நடிச்சிருப்பாரு. அந்த மூவியோட ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெமினி மேன் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் சோல்ஜரா இருப்பாரு. ஊருக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் வில்லனுங்களை அழிக்கிறதுக்காகவே ஒரு டீம் இருக்கும். அந்த டீம்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹெட்டா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ எல்லாருமே போட்டு பொழந்து கட்டிட்டு போற மிகப்பெரிய சூப்பரான அசசினா இருந்தாலும் ஒரு குழந்தைய லாஸ்ட் மிஷன்ல கொலை பண்ணிருப்போம், நமக்கு வயசாயிடுச்சு, இனிமே ரிட்டையர் ஆயிடலாம்னு சொல்லி போகும்போது அவரை கொலை பண்ணி துரத்தி வரவன் யாருன்னு தேடி பார்க்கும் போது அவரை மாதிரியே இருக்கக்கூடிய எங்கர் வெர்ஷன் வில் ஸ்மித் வந்து களத்துல இறங்க. ஜூனியர் வில் ஸ்மித் கிட்ட இருந்து ஹீரோ தப்பிக்கிறத தாண்டி இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து ஹீரோவை கொலை பண்ணவங்க அழிக்கணும்னு களத்துல இறங்கும் போது இன்னொரு வில் ஸ்மித் வந்து கதைக்குள்ள நிக்கிறான். கிளைமேக்ஸ்ல பண்ணக்கூடிய சம்பவத்தை தாண்டி இந்த வில் ஸ்மித் எப்படி வந்தாங்கிறதான் கதையாவே காமிச்சிருப்பாங்க. குளோனிங் ப்ராசஸ் மூலியமா இந்த ஏஜென்ட்ஸ்க்கு எல்லாம் வயசாகி இறந்துட்டாலும் இவங்களோட குளோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர்ல நிறைய தப்பான வேலைக்கு யூஸ் பண்ணலாங்கிற வில்லன் மைண்ட் செட் அழிக்கிறத தாண்டி வில்லனை களத்துல இறங்கி சம்பவம் பண்றதுக்காக இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறதான் படமாவே காமிச்சிருப்பாங்க. அதே விஷயத்தை தான் இங்க விபி ரீக்ரியேட் பண்ணவும் ட்ரை பண்ணிருக்காரு. அது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரைலர்ல வரக்கூடிய 3 வெர்ஷன்ஸ் ஆஃப் விஜய் தான். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் இந்த ஒரு விஷயம் தான் சிமிலரான ஒன் லைன் கனெக்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயம் சிமிலர் ஆஃப் பேட்டர்ன்ல இருந்தாலும் தமிழ் சினிமாக்கு ஏத்த மாதிரி அப்பா பையனோட பாசத்தை திணிச்சு எடுத்தா எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோட்ல பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு நார்மலான ஃபேமிலி இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு மிஷன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்காரு. பேங்காக்ல ஒரு மிஷனை முடிக்கணும்னு சொல்லி களத்துல இறங்கும் போது தான் குடும்பத்தை இழந்துட்டு தான் நினைச்சு ரிட்டையர் ஆகி நார்மலான ஒரு லைஃப் லீட் பண்றாரு. இதுதான் பாஸ்ட் பிளாஷ்பேக்கா இருக்கும். இதை தொடர்ந்து பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா லண்டன்ல 2004 நடந்த மாஸ்கோ பாம் பிளாஸ்ட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. 2024 சென்னையில மெட்ரோல அதே மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இருக்கக்கூடிய ஃபாரின் எம்பசிக்கு ஹீரோ போறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவோட குளோன்ஸை யூஸ் பண்றதை தாண்டி ஹீரோட பையனை வந்து வில்லனே தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு எதிராக தன்னோட 2 பசங்களுமே களத்துல இறங்கி சம்பவம் பண்ணும் போது ஹீரோ நாட்டை காப்பாத்துறதை தாண்டி தான் பசங்களுக்காக என்னென்ன பண்றாரு, வில்லனை அழிச்சாரா, பசங்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லி புரிய வச்சாரா. அந்த ஃபைட் சீக்வென்ஸே பாத்தீங்கன்னா அந்த ஹெல்மெட் போட்டு வரக்கூடிய எங்கர் வெர்ஷனுக்கும் ஹீரோக்கும் நடுவில் நடக்கக்கூடிய சண்டையா இருக்கும். அந்த பாம் பிளாஸ்ட தடுக்கிறதுக்காக எங்கர் விஜய களத்துல இறங்குவாரு. அது மட்டும் இல்லாம சென்னையில கிரவுண்ட்ல CSK மேட்ச் நடக்கும் போது அந்த பாம் பிளாஸ்ட் நடக்கிற மாதிரியும் கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவத்தை பண்ணி தெரிக்க விட போறாரு தல தோனியை வச்சு. அண்ட் இதுல முக்கியமான ஹைலைட்டான விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயகாந்தோட கேமியோன் தான் சொல்லுவேன். அதை ஏஐ வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க. அட் தி சேம் டைம் ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா டைகர் 3 மூவிலுமே ஷாருக் கானுக்கு சல்மான் கான் ஒரு சீன்ல ஹெல்ப் பண்ற மாதிரி வந்துட்டு போயிருப்பாரு. அதே விஷயத்தை தான் எங்கேயுமே ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அது இன்ட்ரோல் பிளாக்கா தான் இருக்குங்கிறத ஆணித்தனமா அடிச்சு சொல்லலாம். அண்ட் வழக்கமான கமர்ஷியல் மூவி டெம்ப்ளேட்ல தான் நரேட் பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க. கண்டிப்பா டைம் டிராவல் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. டிஏஜிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருந்தாலும் அப்பா பையனோட சென்டிமெண்ட்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. லேப்ல இருந்து வர மாதிரி காமிச்சிருந்தாலும் லேப் அழிக்கிறதுக்காக விஜய் உள்ள போன மாதிரியான ஒரு ஸ்டோரி டெம்ப்ளேட் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கு முக்கியமாக என்னன்னு கேட்டீங்கன்னா, சயின்ஸ் பிக்ஷன் டிராமாவை இந்த டைம் விபி கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டாருங்கிறத ஆணித்தனமா அடிச்சு சொல்லலாம். டைம் டிராவல்குள்ளயும் குளோனிங்குள்ளயும் போனா கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆக்ஷன் மூவியா பிரசென்ட் பண்ண முடியாதுங்கிறது விபிக்கு நல்லாவே தெரியும். எமோஷன்ஸோட ஃபேமிலி டிராமா ஸ்டைல்ல அப்பா பையனோட பாசத்தை வச்சு வில்லங்கிட்ட வளர்றதை தாண்டி பையன் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வில்லனே தெரியாம அப்பா துரத்துக்கிட்டு போக செகண்ட் ஹாஃப்ல உண்மையான வில்லனை தெரிஞ்சுக்கிட்டு அப்பா பையன் ஒண்ணு சேர்ந்து அழிக்கிற அட்லி மூவி ஸ்டைல்ல தான் இதையுமே எடுத்து வச்சிருப்பாருங்கிறது அப்பட்டாம இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் படத்தோட டைட்டிலான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம்ங்கிற ஒரு ஹெய்ஸ்டான ராபரியான டி கூப்பரோட இன்ஸ்பிரேஷனும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண போஸ்டர்லயே பாத்தீங்கன்னா ஹீரோ பேராஷூட்டோட குதிச்சு யாருக்கும் தெரியாம வராங்க. அதுவும் அப்பா பையனு டபுள் விஜயா வராங்க. நிறைய சீக்வன்ஸ்ல இதே விஷயம் ரிப்பீட் ஆகுதுங்கும் போது பிரசன்ட்ங்கிற டைம் டிராவல் கான்செப்ட் இருக்கவே முடியாதுன்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்லலாம். அட் தி சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
நான் லீனியர்ல நிறைய விஷயம் பேரலா பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. விஜயோட 4 வெர்ஷன்ஸ் 3 கேரக்டரும் ஒன்னு சேர்ந்து கிளைமேக்ஸ்ல பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கோட் மூவிக்கு FDFS டிக்கெட் புக் பண்ணீங்களா இல்லையாங்கறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.